சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் லோக்கல் அதாவது வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க பாருங்களேன், அதில் மேக்ஸிமம் குட்டி குட்டியாக தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ரேட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்கணும். அதை வாங்கிட்டேங்க, ரொம்ப சிரமப்பட்டேன் உரிக்கிறதுக்கு. அதனால் மொத்தமாக உட்காந்து உரிச்சாச்சு. கொஞ்சம் அரை கிலோ இருக்கும், உட்காந்து உரிச்சாச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு காற்று வந்துச்சா, வெளியில் வச்சு அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டே உரிச்சு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் காலையிலைக்கும் தேவைக்கு. நைட்டு என்ன பண்ணிட்டேன், நேற்று நைட்டு வெங்காய சாம்பார் வச்சு ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயம் உரித்து எடுத்து வச்சாச்சு. காலையில் 1 கிலோ வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சுங்க. அதில் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி இன்றைக்கி வேறு எந்த ரொம்ப பெரிய நிறைய ரெசிபிலாம் கிடையாது, ஒன்றே ஒன்று வெண்டைக்காய் வதக்கல், தயிர் சாதம். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க தயிர் சாதம் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்க மாதிரி இருக்கணுமே, அதனால் அப்படி பண்ணியாச்சு. காலையில் தேங்காய் சட்னி அரைச்சி, தேங்காய் சட்னியுமே ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்போ பாரு தண்ணி சட்னி தான் கேட்பாங்க, இன்றைக்கி அதான் கேட்டாங்க. பாப்பா வந்து தேங்காய் சட்னி கேட்கவுமே சரின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி காலையில் முட்டை தோசை ஒன்று பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, ஒரே ஒரு முட்டை தோசை சாப்பிட்டு ஜூஸ் வந்து மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்தேன். தயிர் சாதம், வெண்டைக்காய், ஸ்நாக்ஸுக்கு வந்து கிரேப்ஸ் வச்சு விட்டேங்க. அதே பையனுக்கு கிரேப்ஸ் வந்து இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு க்ரீன் தான் பிடிக்கும் அப்படின்னா, இது ரொம்ப நல்லதுடா அதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதை ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்கங்க.